மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டா இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குறிப்பா தடங்கல்கள் அகலும், பண பிரச்சனை தீரும். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 1-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மனம் நிம்மதி இல்லாம வாழக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி. விரயஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து வாழ்க்கைய அவ்வளோ தூரம் கெடுத்துட்டார். நிறைய பேர் மிதுன ராசிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே தனிப்பட்ட முறையில மிதுன ராசி அன்பர்கள் 2024 அதிகம் கஷ்டப்பட்டவங்க இவங்க தான். மனசளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டீங்க. யாருக்கு என்ன குறை வச்சோங்கிற அளவுக்கு பல பிரச்சனைகளை இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கீங்க. எப்படி இவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு வியப்பா இருக்கும். ஏன்னா 2024 நீங்க சந்திச்ச பிரச்சனை வேற யாராலுமே இந்த அளவுக்கு சந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளுடைய வீரியம் அதிகமா இருந்தது. உங்களை பார்த்தா பிரமிப்பா வியப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்க. ஆனா இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய ராசி எதுனா மிதுன ராசி தான். நீங்க நினைக்கலாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் ஆனா பிரபஞ்சத்தை ஆளக்கூடியவங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு. நீங்க நினைச்சா இந்த உலகத்தை உங்க கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். உண்மையை சொல்லணும்னா உங்க விதி மாறப்போகுது. லைஃப்ல எவ்வளோ கஷ்டம், நாம பட்ட கஷ்டம் நம்ம எதிரிகளுக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த கஷ்டத்தை 2024 தனி மனிதனா நீங்க போராடி சமாளிச்சிங்கிறது தான் உண்மை. எவ்வளோ பேருக்கு கடன், குடும்ப பிரச்சனை, எவ்வளோ பேர் திட்டி இருக்காங்க தெரியுமா? வாழ்க்கையில படாத பாடு, மன நிம்மதி சீரழிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஆனா நீங்க கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க, அது ரொம்ப மகத்தானது. நீங்க கடந்து வந்த பாதைய கண்டிப்பா ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரு புக்கே எழுதிடலாம். நம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை, வெற்றி அப்படிங்கிறது யாருன்னா 2024 மிதுன ராசிக்காரர்கள் சந்திச்சதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பொறுமையோட ரொம்ப நிதானமா லைஃப ஸ்மூத்தா கொண்டு போயிருப்பீங்க. ஆனா பெருமையா ஒரு விஷயத்த சொல்லலாம், எவ்வளோ பெரிய விஷயத்த, எவ்வளோ பெரிய பிரச்சனைய சமாளிச்சவன் நான் தெரியுமா அப்படின்னு தைரியமா காலரை தூக்கி சொல்லலாம். ஏன்னா 5 வருட காலமா கண்டக சனி, அஷ்டமத்து சனி, குரு ஒரு பக்கம் 12ல இருக்கார், ராகு சரியில்லை, பெரிய பிரச்சனைகளை மனசுலையும் தலையிலையும் சுமந்துக்கிட்டு வாழ்க்கைய ரொம்ப சர்வசாதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2025 ஆண்டின் பிற்பகுதியில உங்க விதி மாறப்போகுது, நன்மை நடக்க போகுதுங்கிறது தான் உண்மை. 2024 விரயஸ்தானத்துல இருந்த குரு பகவான் இப்போ இந்த ஆண்டின் பிற்பாதியில, அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து உங்க லக்னத்துக்கு வரார். ஜென்ம குருவா அமர போறார். இதனால எந்த ஒரு விஷயத்திலையும் சரி, பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திலையும் தனிப்பட்ட கவனம்ங்கிறது தேவை. அசால்ட்டா எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடாது. யாரையும் அவ்வளவு ஈஸியா நம்பிடக்கூடாது. ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பொறுமையா செஞ்சா 2025 ஆண்டுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விகள் ஏற்படாதுங்கிறத நம்பலாம். இரண்டாவது முக்கியமான விஷயம், யார் மேலையும் அதிகமா பாசம் வைக்காதீங்க. பாசம் வைக்கிறது முக்கியம் இல்ல, அந்த பாசத்தை உண்மையா எதிர்பார்க்கிறதும். பாசம் வச்சா அவங்களும் நமக்கு திரும்ப பாசம் வைக்கணும், நம்ம மேல பாசம் வைக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. அது சில நேரங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அடுத்து முக்கியமான விஷயம், நம்பிக்கையை அதிகமா வைக்காதீங்க. நீங்க நம்பிக்கை வச்சுதான் அவங்க கூட பழகணும், நீங்க நம்பிக்கை வச்சாதான் அவங்க உங்க கூட பேசுவாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை உண்மையா இருக்கும் பட்சத்துல நீங்க நம்பிக்கை வச்சது 100% ஓகே, வைக்கலன்னா ஏமாற்றம் தானே. நான்காவது விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருங்க. யார் பணம் கொடுத்தாலும் சரி, யார் உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கினாலும் சரி, அதுக்கு என்ன முறையோ அந்த முறையை ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரச்சனை வராது. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தாலும் எழுதி வாங்கிட்டு கொடுங்க. அடுத்த விஷயம், உங்க வாழ்க்கையில 2025 ஆண்டின் பிற்பகுதியில நிச்சயமா மாற்றம், முன்னேற்றம்ங்கிறது உண்டு. பதவி உயர்வோ, இடமாற்றமோ, இல்ல பணவரவோ, பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு சொல்யூஷனோ, கடன் அடைபடுறதோ, குடும்பத்துல ஏற்பட்ட சிக்கல்களோ, குழந்தை பாக்கியமோ, திருமண அமைப்போ, உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட யோக அமைப்போ, உங்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்து கடவுள்கிட்ட வேண்டி இருக்கக்கூடிய கோரிக்கைகளோ, அது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இல்ல,
நெகட்டிவா இல்ல, ரொம்ப திருப்தியா இருக்க போகுது. ஒரு விஷயம் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் தெரியணும். என்னன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு பெஸ்டா அமையறதுக்கு இன்னொரு ஒரு அமைப்பு என்னன்னா, ராகு நல்ல இடத்துல வந்து அமரப் போறார். ராகு அமரும் இடம் யோகத்தை கொடுக்கும், பணவரவை கொடுக்கும், வெளிநாட்டு தொடர்புகளை அதிகப்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை சிறக்கும். வேலை இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு தவறான மன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, தவறான எண்ணங்கள் உங்களை சுற்றி சூழ்ந்திருக்கா, இல்ல ஒரு பயம் ஏற்படுதா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம், நீங்க ஒரு கலெக்டர், ஏன் IPS கூட இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம், நெருடல் இருக்கு இல்லையா? அது இந்த ஆண்டின் பிற்பாதியில முழுவதுமா சரியாயிடும். இந்த ஆண்டு உங்க பேச்சுவார்த்தைகள், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதுல சாதகமான முடிவுகள், அதை எப்படி சரி செய்யணுங்கிற ஒரு முடிவுகளும் விரைவில் தெரியும்னு சொல்லலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு பணவரவு தாராளமா இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஆண்டுல நீங்க எதிர்பார்த்த சிறு சிறு விஷயங்களும் உங்களுக்கு உடனடியா நடக்கும். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட ஒற்றுமைகளில் ஏற்பட்ட சிறு சிறு மன வருத்தங்கள் எல்லாம் இந்த ஆண்டு ஒரு முடிவுக்கு வரும். லாஸ்ட் ஒரு விஷயம், உங்க சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க. நீங்க இப்போ மிதுன ராசியா இருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் விருச்சகம் மகர ராசிக்காரர்களை தவிர்த்துக்கிறது நல்லது. குறிப்பா திருமணத்துக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க. இனிமே திருமணம் பண்ண போறீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்களையும் மகர ராசிக்காரர்களையும் திருமணம் பண்ணாதீங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்க கண்டிப்பா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா பரிகாரம் பண்ணிக்கோங்க. இனிமே கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி யாருக்கு குரு பலன் இல்லையோ உங்களுக்கு 2025 ஆண்டு, அதாவது ஆண்டு பிற்பாதியில திருமணத்துக்கான அமைப்பு ஏற்பட போகுது. அதே நேரத்துல முதல் திருமணத்துல பிரச்சனை உள்ளவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். உங்க பழைய வாகனங்கள், பழைய பொருட்களை விற்கிறதுக்கும் புதிய பொருட்களை வாங்குறதுக்கும் இது சரியான காலகட்டம். நீங்க மனசுல நினைத்த விஷயங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களும் தன்னுடைய ராசி அதிபதியான புதன் பெயர்ச்சியாகும் போது சந்தோஷப்படுவாங்க. ஆனா இப்போ கடந்த காலகட்டங்கள் ரீசெண்டா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா கொடுக்கறது யாருன்னா உங்க ராசி அதிபதி புதன் தான். சோ புதன் வழிபாடு 2025 நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். கேதுவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா சுகஸ்தானத்துல இருந்து சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுல தடைகளை கொடுத்திருப்பார். ஆனா இப்போ 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாரார். இதனால உங்களுக்கு ஞானம் பிறக்கும். இந்த ஞானம் எப்படி உருவாகுதுங்கிறத தாண்டி முயற்சிகள் பலிதமாகும். முயற்சி ஸ்தானத்துல கேது அமரும்போது முயற்சிகள் பலிதமாகும். அதே மாதிரி சனி பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துக்கு பெயர்ச்சியாரார். வர மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி 10ஆம் பாவகத்துக்கு வருவதனால வீட்டில் யாரா இருந்தாலும் சரி அவங்க உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. சனி பகவான் 10ல் அமரும் போது திருநள்ளாறு சென்று சனி பகவான வழிபாடு செஞ்சா எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான மன வருத்தங்களும் கண்டிப்பா குறையும். உங்க பெயர், பூர்வீகம் எல்லாமே பாதுகாக்க வேண்டிய அற்புதமான காலகட்டம்னா அது இந்த 2025ஆம் ஆண்டு தான். இந்த காலகட்டம் நீங்க நினைச்சதை விட உண்மையாவே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா ஆண்டின் பிற்பாதியில முக்கியமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த இடத்திலும் சரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏமாந்துராதீங்க. யாருக்கிட்டையும் பணம் வாங்காதீங்க, நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி வட்டிக்கு பணம் வாங்கும் போதும் ரொம்ப கவனமா இருங்க. மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும் போதும் கவனம் தேவை. இந்த ஆண்டு உங்களுக்கு தொடக்கம் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் ஆண்டின் பிற்பாதி நல்லாவே இருக்கும், சிறப்பாவே இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய சில நாட்கள் சில மன வருத்தங்களை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில இந்த ஆண்டு சற்று பெட்டரா இருக்கும். அதே நேரத்துல உங்க திருமணத்துக்கான சில பிரச்சனைகள், திருமணத்தின் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி உங்களுக்கு டைம் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர இந்த ஆண்டு ஒவ்வொரு நபர்களுக்கும் திருமணத்துக்கான அமைப்பு வந்துருச்சுங்கிறது தான் உண்மை. கடைசியா ஒரு விஷயம், இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. எவ்வளவு தூரம் நீங்க போனாலும் சரி முருகப்பெருமான் வழிபாடு செய்தா மிக மிக நல்லது. அதுவும் பௌர்ணமி தினத்துல முருகப்பெருமான் வழிபாடு செய்தா நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நன்மையாவும் பெஸ்டாவும் நடக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.